அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நண்பர்களே, நல்லவர்களே, இப்ப நாம மௌலிது மாதம், இது ரபீஉல் அவ்வல் மாசத்துல இருக்கோம். பொதுவாக ரபீஉல் அவ்வல் மாதம் வந்து விட்டா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை பற்றியும் பிறந்த பிறகு அவர்கள் செய்த சாதனைகளை பற்றியும் மக்களுக்கு பல்வேறு கோணங்களில் எடுத்துச் சொல்வது வழக்கம், பழக்கம். இது நடைமுறையில் இருக்கிறது. 1400 ஆண்டுகளாகவே இது நடைமுறையில் இருக்கிறது என்பதை மிகுந்த கவனத்தோடு நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இந்த ரபீஉல் அவ்வல் வந்தால் உடனடியாக நாயகத்தின் பிறப்பை பற்றி அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத் ஸலாஹித்து பேசுவதை விட போலி தௌஹீதின் ஆதாரிகள் தான் இதை அதிகம் பேசுகிறார்கள். நான் என்ன, ரபீஉல் அவ்வல் தான் உனக்கு பிதஅத்னு சொல்லிட்டேன். ரபீஉல் அவ்வல் ஸலாஹித்து பேசுவதும் கண்மணி நாயகத்தின் பிறப்பை சிறப்பித்து பேசுவதும் உன்னுடைய பாணியில், உன்னுடைய கொள்கையில் அது பிதஅத், அவ்வாறு பிதஅத் ஆகும். அவ்வாறு பேசுவோம் நரகத்திற்குரிய பெரும் ஃபாஜிர், பெரிய குற்றவாளி என்று உன் கொள்கை உனக்கு சொல்லுகிறது. அந்த கொள்கையை வகுத்து வைத்திருக்கிறாய். அதற்கு தகுந்த ஹதீசுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். கிடைக்கவில்லை என்பது வேறு செய்தி. இது கிடைத்ததை வைத்து ஒப்பேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். போய் தொலைங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நான் என்ன கேட்கிறேன், ரபீஉல் அவ்வல் பத்தி பாவம் சொன்னா ரபீஉல் அவ்வல் ஏன்டா ரபீஉல் அவ்வல் பத்தி பேசுறீங்க? வேற மாசத்துல பேச வேண்டியதானே? மேராஜ் வந்தா எங்களை விட நீதான் மேராஜ் பத்தி அதிகம் பேசுற. பராத் வந்தா எங்களை விட நீதான் அதிகமா பேசுற. ரபீஉல் அவ்வல் வந்தா எங்களோட நீதான் அதிகமா பேசுற. இது என்ன நியாயம்? ஏன் ரபீஉல் அவ்வல் பத்தி ஏன் ரஜபல பேசக்கூடாது? பேசு. அப்ப ரபீஉல் அவ்வல் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருப்பது எங்களை விட நீ தான் முதல்ல இருக்க. எங்களை விட அதிகமா முத வேகமா படக் என்று வீடியோ போடக்கூடியவர்கள் இந்த போலி தௌஹீதின் ஆதாரிகள் தான், இந்த நரகத்தின் ஏஜெண்டுகள் தான் என்பதை நான் முதல் தொடக்கத்திலேயே நான் என் சமூகத்திற்கு நான் பதிவு செய்து கொள்வேன். இதை உங்களுடைய நடைமுறையில் உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. இது உண்மை, இது பொய் இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். நான் விஷயத்துக்கு வர வேண்டும். சமீபத்தில் ஒரு போஸ்ட் வந்து தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத்துக்காரன் ஒட்டியிருந்தான். பொதுவாக ஒரு பன்னியையும் ஒரு மானையும் ஒரு தோட்டத்திற்குள் விட்டால் பன்னி எதை தேடும், மான் எதை தேடும் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ நன்மையும் தீமையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் நன்மையை தேடுபவன் தான் மானை போன்ற மூமின். புரியுதா உங்களுக்கு? தீமையை தேடுபவன் பன்றியை போன்று ஒரு நரகன். அப்படித்தானே பார்க்கணும். நான் இந்த மௌலிது கிதாபுகளில் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, எது பிரச்சனை இருக்கிறதோ அதை மட்டும் நீக்கி விட்டு நீ ஓத தயாரா என்று கேட்டால் ஓடுகிறார்கள். இப்போவும் சவாலாக சொல்லுகிறேன், தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பாக மிக தெளிவாக ஒரு சவாலை முன்வைக்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த போலி தௌஹீத் ஆதாரி கும்பலை சார்ந்த நரக ஏஜெண்டுகள் எவனாக இருந்தாலும் சரி, ஆண்மை என்று ஒன்று இருக்குமானால், அறிவு இருக்குமானால், உன் கொள்கை உனக்கு ஒரு உறுதி இருக்குமானால் நான் சவாலாக முன்வைக்கிறேன். மௌலிது கித்தாபை ஏன் ஓதக்கூடாது, மௌலிது ஏன் ஓதக்கூடாது என்று கேட்டால் அது ஷிர்கான வாசகங்கள் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்றால் நான் சவாலாக முன்வைக்கிறேன். நீ எவைகளை எல்லாம் ஷிர்கான வாசகம் என்று அடையாளப்படுத்துகிறாயோ அவைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு மீதம் உள்ளதை நீ ஏற்றுக்கொள்ள தயாரா? அது ஓதலாம் என்று அறிவிக்க தயாரா? அது உன் வீடுகளில், உன் அலுவலகங்களில், உன் மர்கஸ்களில், அது பள்ளிவாசல் இல்ல மர்கஸ், நீ வந்து மௌலித ஓதணும். ஓத தயாரா? அறிவிக்க தயாரா? இந்த மௌலிது ஓத தவறில்லை, அது எதுவும் பிதஅத் இல்லை, ஷிர்கான வாசகம் எதுவும் இல்லை, நாயகத்தை புகழ்ந்து பாடுவதற்கு எந்த தடையும் இல்லை, அதனால் சுபஹான மௌலிது ஓதலாம் என்று உன்னால் அறிவிக்க முடியுமா என்று சவாலாக முன்வைக்கிறேன். முடிந்தால் சொல்லு, இல்லைன்னா விவாதத்துக்கு வா. ஒண்ணு. அடுத்து வந்து அவங்க இந்த போஸ்டர் வெளியிட்டிருக்கான்னு சொன்னா அதை கொஞ்சம் பாருங்க. இந்த பிதஅத்துங்கிறது அப்படிப்பட்டது கிடையாது. பிதஅத் என்கிற இந்த தீமை இருக்கிறது, இது விபச்சாரத்தை விட பெரியது, மது அருந்துவதை விட பெரியது, இதர தீமைகளை விட, பாவங்களை விட ரொம்ப ரொம்ப. அந்த போஸ்ட் என்ன போட்டிருக்கான் பாத்தீங்களா? அதாவது மதுவை விட மௌலிது கொடியது என்று எழுதியிருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒன்றை விட, ஒரு பாவத்தை விட இன்னொரு பாவம் பெரியது, ஒன்றை விட ஒன்று கொடியது, இதை விட இது பெரிய பாவம் என்று சொல்வதாக இருந்தால் உனக்கும் எனக்கும் என்னடா உரிமை இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? இதை சொல்வதற்கு ரெண்டு பேருக்கு தான் உரிமை. ஒன்று அல்லாஹ், அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இருவரை தவிர ஒன்றை, இஸ்லாத்தில் ஒன்றை இருக்கிறது என்று சொல்வதற்கோ, இல்லை என்று சொல்வதற்கோ, நன்மை என்று சொல்வதற்கோ, பாவம் என்று சொல்வதற்கோ வேற எவனுக்கும், உனக்குமோ எனக்குமோ உலகில் எவனுக்குமோ எந்த உரிமையும் இல்லை, எந்த தார்மீக தகுதியும் இல்லை. எதை வச்சு நீ சொல்ற? மதுவை விட மௌலிது கொடியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்ல ஹதீஸ்கள் இருக்கிறதா? அல்ல ஏதாவது ஒரு கிதாபுகளில் ஏதாவது இமாம்கள் சொல்லியிருக்கிறார்களா? அல்லது உங்களுடைய இமாம்கள் என்று சொல்லுகிறாய பல்வேறு இப்னு தைமியா போன்ற சில வழிகேடர்கள்
அவங்கள யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லு. இப்ப நீயாகவே உன் தான் தோன்றித்தனமாக உன் இஷ்டத்திற்கு மௌலிதின் மீது உள்ள கோபத்தை இவ்வளவு இவ்வளவு நாளா சொல்லி பார்த்தேன், பிதாத்து சொல்லி பார்த்தான், குறைஞ்ச பாடில்ல. இந்த வருஷம் மௌலிது ஓடுறதுல போன ஆண்டுகளை விட, இதுவரை இருந்த 10-20 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சகட்டு மேடைக்கு தமிழகம் முழுவதுமே மௌலிது கொடிகட்டி பறந்தது. எல்லா பள்ளிவாசல்களிலும் பல்வேறு வீடுகளில், ஓதப்படாத வீடுகளில் இந்த வருஷம் ஓதப்பட்டது. காரணம், போலி தௌஹீதின் ஆதாரிகள் சொன்னது பொய்யான தகவல். அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக வசூல் செய்து சாப்பிடுவதற்காக இந்த நாதாரிகள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஒரு கொள்கையில் உறுதி இல்லை, பணத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, நாய்களை போன்று அடித்துக் கொள்கிறார்கள். எனவே இது என்னமோ மார்க்கத்தை சொல்லி வயிறு பிழைக்கக்கூடிய ஈனப்பிறவிகள் என்பதை புரிந்து கொண்டதால் இஸ்லாமிய சகோதரர்கள் பலர்கள் இன்று இவரோட கொள்கையை தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு மௌலிதை ஓதினார்கள், மீளாதில் கலந்து கொண்டார்கள் என்பது செய்தி. சொல்லி பார்த்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க, என்னடா இந்த சமூகம் நம்ம என்ன சொல்ல நம்ப மாட்டேது, இப்ப கடைசியில் நம்மள புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன செய்ய, மதுவை விட மௌலிது கொடியது அப்படின்னு போஸ்டர் அடிச்சு பேசவும் அந்த தலைப்பிலேயே மீட்டிங் நடத்திட்டாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, மௌலிதை விட என்ன, மதுவை விட மௌலிது கொடிய பாவம் என்று சொல்வதாக இருந்தால் யார் சொல்லணும்? ஒன்று அல்லாஹ் சொல்லணும், அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லணும். இந்த 2 பேரை தவிர இதை அப்படி சொல்வதற்கு உனக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்கிறது? ஒன்றை விட, ஒரு பாவத்தை விட இன்னொரு பாவம் பெரியது, ஒரு நன்மையை விட ஒரு நன்மை பெரியது, இதை விட அது நல்லது, அதை விட இது சிறப்பானது என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமாகிய ரசூலுல்லாஹ்வை தவிர, இருவரை தவிர வேறு எவனுக்கு உரிமை இருக்கிறது? உனக்கும் எனக்கும் உலகில் எவனுக்கும் உரிமை இல்லை அல்லவா? நீ எப்படி எதை வச்சு சொல்ற? நீ எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல ஹதீஸ் கிதாபுகள் ஏதாவது இருக்குதா? ஏதாவது இமாம்கள் இருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்களா? இல்ல குர்ஆன்ல எங்காவது இருக்குதா? அல்லது உங்களுடைய இமாம்கள் நீ சொல்ற இந்த இப்னு தைமியா போல சில வழிகேடர்கள், அந்த வழிகேடர்கள் எங்கேயா எழுதி வச்சிருக்காங்களா? தெரியணும் இல்ல யார் சொன்னவன்? அப்ப நீயே தான் தோன்றித்தனமாக அந்த வெறுப்பின் கொடூரத்தின் உச்சம் தான் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு திடீரென்று இந்த போஸ்டரை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க அந்த போஸ்டர் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மதுவை விட மௌலிது கொடியது, விபச்சாரத்தை விட மௌலிது கொடியது என்று பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை விட ஒன்று பெரிய பாவம் தான் அவங்க சொல்லணும். அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா என்று சொன்னாங்க. புறம் பேசுவது விபச்சாரத்தை விட பெரியது அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ் இருக்கு, நம்ம பேசலாம், நீயும் பேசலாம், நானும் பேசலாம், எல்லாம் பேசலாம், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அல் மௌலித் அஷத்து மினல் ஹம்ர் என்றோ, அல் மௌலித் அஷத்து மினஸ் ஸினா என்றோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எங்கேயாவது காட்ட முடியுமா? காட்டு. நீ அப்படி ஒரு ஹதீஸை காட்டிட்டுன்னு சொன்னா நீ என்ன சொன்னாலும் கேட்க தயார். உன் மேடையில் மௌலிது ஷிர்க் தான், அதை ஓதவெல்லாம் நரகவாதி தான் என்று நானே பேசுகிறேன். மௌலிது ஓதும் நரகவாதிகள் என்ற தலைப்பில் நான் 1 மணி நேரம் உன் மேடையில் முழங்க தயார் நாளைக்கு. உண்மையிலேயே சொல்றேன், சும்மா அது வார்த்தைக்கு சொல்லிட்டு போறதில்ல. தொடர்பு கொள்ளுங்க, தமிழ்நாடு சுன்னத் ஜமாஅத் தொடர்பு கொள்ளுங்க. நீங்க இப்படி ஒரு ஹதீஸை காட்டணும். அல் மௌலித் அஷத்து மினஸ் ஸினா என்றோ, அல் மௌலித் அஷத்து மினல் ஹம்ர் என்றோ நீ ஒரு ஹதீஸை உனக்கு துணிவு இருக்குமானால், உண்மையா நீ பேசுறது சரிதான் என்றால் எடுத்து காட்டுனா நீ ஒரு அறிவுள்ளவன், மூதியடி இல்லை அப்படிங்கிறது ஒத்துக்கிறதோட உன் கூட நானும் இஸ்லாமிய சங்கியாகவே நான் மாறி விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே, சரி. மௌலிது ஓதுவதற்கு ஹதீஸில் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். எங்கிட்ட எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்கு, எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ரசூலுல்லாஹ் அனல் மாஹினே சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? யா மாஹி துனூபி, பாவத்தை மறைப்பவரே என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. அது பிதாத்துன்னு சொல்றல. பாவத்தை மன்னிப்பதும் மறைப்பதும் அல்லாஹ்வுடைய வேலை. ரசூலுல்லாஹ்வுக்கு அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹே சொல்றாங்க அனல் மாஹின்னு சொன்னாங்களே, நான் பாவத்தை மறைப்பவன் தான் என்று சொல்லுகிறார்களே. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னைத்தானே அனல் மாஹி என்று சொன்னால், நீ இல்லைன்னு சொன்னால் எப்படி நாங்க ஏற்றுக்க முடியும்? இந்த ஹதீஸை நீ சொன்னியா? அனல் மாஹி என்று நாயகம் சொன்னதை உன் சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு என்றைக்காவது உங்களை எவனாவது பேசிருக்கீங்களா? ஏன் மறைச்சிங்க? இது நயவஞ்சுக்கு முனாஃபிக்குத்தனம் இல்ல? அப்ப யார் நரகத்துக்கு போவா? மௌலிது ஓதுற நரகத்துக்கு போவா? நீ தான் நரகத்திற்கு போவாய் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ சொல்றதுனால அதனுடைய வினை உன்னையை சாருகிறது. தன் வினை தன்னை சுடும் என்பது போல என்னை நீ நரகவாதி என்று சொன்னால், நான் அது இல்லைன்னா உன்னை தாக்கும், அந்த வினை உன்னை சாடும், அதன் உண்மை அப்படின்னு சொன்னா நீ யோசிச்சு பார்க்கணும். ஆக மொத்தத்துல அப்படி ஒரு ஹதீஸும் இல்ல, நாயகம் அப்படி சொல்லல, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மௌலிது ஓதுவதற்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது, ஏராளமான ஆதாரம். எல்லாவற்றையும் சொல்வதற்கு வழக்கமாக
நேரம் இல்லை, அது நமக்கு தேவையில்லை. ஒரு செய்திக்கு ஒரு ஆதாரம் போதும், ஒரே ஒரு ஹதீஸ். அதாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் எல்லாரும் தெரிஞ்சாங்க. ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள், கவி பாடிக்கொண்டிருந்தார்கள். மௌலிது கவி தானே, கவிதை எல்லா மௌலிது எல்லா வரிகளும் கவி சொற்கள் தான். கண்மணி நாயகத்தை புகழ்ந்து பாடப்படும் கவி சொற்கள். அதே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து கவி பாடிட்டு இருந்தாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அந்த வழியா போகும்போது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு கொஞ்சம் சைடா திரும்பி முறைச்சிட்டு நின்னாங்க. அப்படின்னா என்ன பாடுற அப்படின்னு முறைச்சாங்க. அதாவது எதிர்ப்பதை போன்று முறைப்பது. அந்த பார்வையிலேயே உமர் ரலியல்லாஹு இது பிடிக்கல, எதிர்க்கிறாங்கன்னு ஹஸ்ஸான் இப்னு சாபித் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு பக்கத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்து என்ன சொல்றாங்க முதல்ல அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவங்களே, நீங்க என்ன முறைக்கிறது தெரியுது, ஆனால் உங்களை விட தலை சிறந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நான் அவர்கள் கண் முன்னாலேயே நான் இது போன்ற கவிதையை, நாயகத்தை புகழ்ந்து, இஸ்லாத்தை புகழ்ந்து காஃபிர்களை வசைபாடி நான் கவிதைகளை பாடியிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியதெல்லாம் புகாரி ஹதீஸ்ல இருக்குது. பக்கத்துல உட்கார்ந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. சமிஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அஜிப் அன்னி, நீங்க எனக்கு பதிலாக காஃபிர்களை வசைபாடுகிறார்கள், எனவே எனக்கு பதிலாக நீங்கள் அவர்களை வசைபாடி கவிதை பாடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கிறேன், கரெக்டா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி ஹஸ்ஸான் இப்னு சாபித் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பாத்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க, அல்லாஹும்ம ஐயிதுஹு பிரூஹில் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்றும் நாயகம் சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு ஹஸ்ஸான் இப்னு சாபித் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, கால நாகம், ஆமா சொன்னாங்கன்றாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும், உமர் ரலியல்லாஹு போயிருப்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே நான் அவர்களை புகழ்ந்து கவிபாடி இருக்கிறேன், நீங்க எப்படி எதிர்க்கிறீங்க, கோபத்தோடு பாக்குறீங்க, விருப்பம் இல்லாம பாக்குறீங்களே, அதுக்கு ஆதாரம் சாட்சி இருக்கும். அபூ ஹுரைரா பக்கத்துல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை புகழ்ந்து பாடுங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு உதவியா இருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில 3212, 13 இப்படி போல கிதாபுகளை திருமதியில் இருக்குது, முஸ்லீம்ல இருக்குது, எல்லா கிதாபுலையும் நிறைய கிதாபுல ஹதீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப எங்களுக்கு மௌலிது ரசூலுல்லாஹ் புகழ்ந்து கவி பாடுவதற்கு நாயகத்தின் காலத்திலேயே நடந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரபூர்வமான ஹதீஸ் எங்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஹ்ஜுஹும் வ ஜிப்ரீல் மஅக், நீங்கள் அந்த எனக்கு என்னை ஏசக்கூடிய அந்த காபிர்களை நீங்கள் ஏசி அவர்களுக்கு எதிராக நீங்கள் கவிதை பாடுங்கள், ஜிப்ரீல் உங்களோடு உதவியாக உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாயகம் சொன்னார்கள் என்ற ஹதீஸும் அதே புகாரியில 3213 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணுங்க. அப்ப மௌலிது ஓதலாம், ரசூலுல்லாஹ் புகழ்ந்து கவி பாடலாம், பாடுவதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கென்று ஒரு சஹாபியை நியமித்தும் இருந்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுவதற்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் அனுமதி வாங்கி, ஸ்பெஷல் அனுமதி வாங்கி வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறது. அவைகளெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, எனவே ஒன்று போதும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து மௌலிது ஓதக்கூடியவர்கள் இவர்கள் பிதாஅத்வாதி, நரகவாதின்னு சொல்றான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது பெரிய குற்றச்சாட்டு, கொடூரமான குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். எங்களை எப்படி வேணா ஏசி பேசு, நரகவாதி என்று சொன்னால் செருப்பால் அடிக்கும். எங்களை நரகவாதி என்று சொல்லி உனக்கான உரிமை இருக்கு. அப்போ நீ என்ன ஒரு நாயன் திட்டு, பேயன் திட்டு, ஏதாவது திட்டு, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிதஅத்வாதி என்று சொல்லாதே. பிதஅத்வாதி என்று சொன்ன நரகவாதி என்று அர்த்தம். என்னை நரகவாதி என்று சொன்னால் செருப்பை கட்டி அடிப்போம், அடிங்க. எவனாவது ஒருத்தன் மௌலிது ஓதுற ஆலிம்சா பார்த்தோ, மௌலிது ஓதக்கூடிய மக்களை பார்த்தோ நீ பிதஅத் செய்யற, பிதஅத்வாதின்னு சொன்ன செருப்பு கட்டி அடிச்சுங்க. ஏன்னா உன்னை நரகவாதின்னு சொல்றான். உன்னை நரகவாதின்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? யோசிக்கணுமா இல்லையா? இது தன்மானத்தை கீழ் கிழிக்கக்கூடிய கொடூரமான வார்த்தை. பார்த்தா அரபியில சொல்றதுனால உங்களுக்கு புரியுதா? சாதாரண வார்த்தை அல்ல,
கொடூரமாக என்னையும் என் குடும்பத்தையும் கொடூரமாக இழுத்து ஏசுவதை விட என்னை பிதஅத்வாதி என்று சொல்லி கொடூரமான குற்றமான ஈனத்தனமான கேவலமான வார்த்தை, என்னை துன்புறுத்தும் வார்த்தை, எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனால எவனாவது என்னை பார்த்து உங்களை பார்த்து நரகவாதி பிதஅத்வாதி என்று சொன்னால் செருப்பை கழட்டி அடியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஓகே, சரி, மௌலிது ஓதுறவர்கள் திட்டலாமா, பிதஅத்வாதின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இங்க வாங்க, இதை சொல்லி முடிச்சுக்கலாம். அதாவது உருவத்தி பின் ஜுரை, அதாவது உருவத்தி பின் ஜுபைர் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உருவத்தி பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் தாபி, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி பிறந்து வாழ்ந்தவர். அல்லது ரசூலுல்லாஹ் காலத்தை பிறந்து குழந்தைய பருவத்திலிருந்து வாழ்ந்திருக்கலாம், எது எப்படியோ. ஆயிஷா ரலியல்லாஹு காலத்தை வாழ்ந்திருக்காங்க. ரஹம்து அசுப்பு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் ஏசிக்கொண்டே ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நான் போனேன். ஏசிட்டே போறாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் எதுக்கோ திட்டிகிட்டே போறாங்க. யாரு? உருவத்தி பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப ஆயிஷா கிட்ட போய் திட்டிருப்பாங்க போது. அப்ப அவங்க காது பட ஹஸ்ஸான் பின் சாபித்தை இவர் திட்டிருக்காரு. திட்டின பிறகு ஆயிஷா காது விழுந்திருக்கு. விழுந்தவுடன் உருவத்தி பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து அனை ஆயிஷா ரலியல்லாஹு உடனே சொல்கிறார், ஃபகாலத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா தசுப்பஹு, நீங்கள் அவர்களை ஏசாதீர்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி பாடியதற்காக ஏசிக்கணும், இல்ல வேற என்ன இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஏசாதீங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஏசாதீங்க. ஏன்னா ஃபஇன்னஹு கான யுனாஃபிஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதை பாடி அவர்களை உயர்த்தி விட்டவர், அவர்களுக்கு பாதுகாவலராக பயன்படக்கூடியவராக இவர் இருந்தார். எனவே நீங்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை ஏசாதீர்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உருவத்தி பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 3531 நம்பர் ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்பரை சொன்னாதான் சில நாதாரிகள் நம்புகிறார்கள், அதற்காக நாம நம்பர் சொல்றோம். நம்பர் சொல்ல நம்முடைய பண்பு இல்லை. ஹதீஸை சொன்னால் இது ஹதீஸ் தான் என்று நம்புவதுதான் ஒரு மூமின் அடையாளம். நம்பரை சொன்னாதான் நம்பர்ன்னு சொல்லி சில நாதாரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக இந்த ஹதீஸ் நம்பரை சொல்லியிருக்கிறேன். பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் காலத்தில் கண்மணி நாயகத்தின் கண்ணுக்கு எதிராகவே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து கவிதையே பாடப்பட்டிருக்கிறது, ஆதாரம் இருக்கு. இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கு. அதல்லாம ரசூலுல்லாஹ் புகழ்ந்து மௌலிது ஓதக்கூடியவர்களை விமர்சிப்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு நேரடியாக தடை விதித்திருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு எவனாவது தௌஹீத்வாதி, போலி தௌஹீத்வாதி நாதாரிகள் எவனாவது மௌலிது ஓதனை விமர்சிச்சா ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி தடுத்தாங்களோ அது மாதிரி தடுக்கணும். அப்ப அந்த ஹதீஸுக்கு எதிரானவராக மாறிவிடுவார்கள். எனவே அவன் மௌலிது ஓதக்கூடாது என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. ஓதுறவனை விமர்சிப்பதற்கும் எந்த நாதாரிக்கும் எவனுக்கும் யாருக்கும் எவர்களுக்கும் உரிமை இல்லை என்பதை இதன் மூலம் உறுதி செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.